ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஹனி ஸ்டைலில் நம்ம வந்து பார்ட்டி மேக்கப் லுக் தான் பண்ண போகிறோம். இவங்க தான் மாடல் இன்றைக்கி நம்மளுக்கு. ஸோ இவங்களுக்கு தான் நம்ம இந்த லுக் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியணுன்னா நம்ம பிஃபோர் மேக்கப் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் இது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோம் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து டோனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பயோடெக்லேருந்து நான் டோனர் எடுத்துக்கிறேன். அதை ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு பண்ணோன்னா மேக்கப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பாண்ட்ஸ்லேருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஹெச்டி லுக் மாதிரி தான் கொண்டு வர போகிறோம் மேக்கப் லுக்கு. ஸோ ஹெச்டி லுக்குன்றதுனால நான் வந்து ஒரு மேக்கோ இல்லை பாபி ப்ரௌனோ இல்லை வந்து பேக்கோ இந்த மாதிரி வந்து இல்லை க்ரைலான் எதுவுமே வந்து காஸ்ட்லி திங்ஸ் தான் நான் யூஸ் பண்ணலை. ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட்டும் அண்ட் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸை வச்சுமே நான் உங்களுக்கு ஒரு ஹெச்டி லுக் தான் கொண்டு வர போகிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரைமர் லோட்டஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ஓப்பன் போர்ஸ் எங்கெல்லாம் நம்மளுக்கு இருக்குமோ, எங்கெல்லாம் சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுமோ, ஸோ அங்கெல்லாம் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணி நம்ம எவ்வளோ வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஸ்வெட் ஆகாமல், அதாவது ஸ்வெட் ஆகும் பட் அந்த இது மேக்கப் கலையாமல் லாஸ்டிங் வரணுன்னா நம்ம அதுக்கு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் சீக்கிரமாக கற்றுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நைக்கா கன்சிலர் பேலட்லேருந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கின்னில். நெக்ஸ்ட் வந்து சுகர்லேருந்து ஃபவுண்டேஷன் ஸ்டிக் எடுத்து அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸஸ் கனடாலேருந்து செட்டிங் ஸ்ப்ரேவை அந்த ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். கழுத்து, காது ஏரியா ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம நல்லாவே அப்ளை பண்ணணும். சப்போஸ் அவங்க வந்து ஒரு பிரைட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆஃப் ஹேண்ட் தான் இருக்குது இல்லை 3/4 ஹேண்ட் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஹேண்ட்ஸுக்கும் ஃபேஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாது நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹேண்ட்ஸ்க்கும் சேர்த்துமே நம்ம வந்து லைட்டாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி விடலாம். ஸோ நான் ஃபேஸில் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு நடுவுலையுமே நம்ம ஒரு 10 செகண்ட் நம்ம டைம் தரணும். ஸோ அப்போ தான் மேக்கப் நல்லா போய் ஸ்கின்னில் உட்காரும். நெக்ஸ்ட் வந்து நான் மேப்ளின்லேருந்து ஏஜ் ரிவைன் கன்சிலர் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து ஹைலைட்டிங் ஷேடாக யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுடைய அண்டர் கீழே, ஸோ வந்து அவங்களுடைய வாய் கீழே அண்ட் வந்து ஃபோர்ஹெட்டில், ஸோ இங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன், அதாவது பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் சுகர்லேருந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காம்பேக்ட்மே கூட ரொம்ப அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணோன்னா வந்து ரொம்ப கேக்கி ஆகிடும். ஸோ காம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாகவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஃபவுண்டேஷன் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அங்கே எல்லாமே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் க்ரைலான்லேருந்து ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டேன். நம்ம எங்கெல்லாம் ஹைலைட்டிங் ஷேட் எடுத்தோமோ ஸோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதான் அவங்களால காமிக்க முடியல. ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து நான் கலர் சென்ஸ்லேருந்து ஐப்ரோ ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணணும், டைட்டாக இருக்க ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம ஃபேஸில் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நான் போடுறேன் உங்களுக்கு. ஸ்கின்னுக்கு மேட்சாக மட்டும் நம்ம எப்பவுமே ஃபவுண்டேஷன் ஷேட் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேக்கப் ரொம்பவே நல்லா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மிஸ் கிளேலேருந்து ஐஷேடோ பேலட் எடுத்து ஒரு ட்ரான்சாக்ஷன் ஷேட் எடுத்து அவங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஷேடை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓகே நான் பிளாக்காக இருக்கேன், ஸோ நான் ஒரு டார்க் ஸ்கின் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். நான் டஸ்கியாக இருக்கேன், ஸோ டஸ்கி ஸ்கின் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். நான் ஃபேராக இருக்கேன், ஸோ ஃபேர் ஸ்கின் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, முடிஞ்சது. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஷேட் எப்படி நம்ம ஷேடை முக்கியமாக பார்க்குறோமோ அதே மாதிரி அண்டர் டோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டஸ்கி ஸ்கின்னுக்குமே 3 அண்டர் டோன் இருக்குது. ஃபேர் ஸ்கின், டஸ்கி ஸ்கின், டார்க் ஸ்கின்னுக்கு. ஸோ வந்து என்னென்ன அண்டர் டோன்னா வார்ம் டோன், அப்புறம் வந்து கூல் அண்டர் டோன், நியூட்ரல் அண்டர் டோன், வார்ம் அண்டர் டோன். ஸோ இந்த 3 அண்டர் டோன் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஷேட் சூஸ் பண்ணணும். அண்ட் வந்து நான் இப்போது நெக்ஸ்ட் ஐஷேடோக்கு வந்து நிக்கா கேக் பேலட்லேருந்து பர்த்டே கேக் அப்படின்ற ஒரு பேலட்லேருந்து எல்லோ கலர் ஷேட் எடுத்து அவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் ஐலைட்ஸில். ஸோ அவங்க ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி.
ஸோ ஃபவுண்டேஷனில் நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்பயுமே பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு சூஸ் பண்ணுறோம், ஓகே. இதுவே நம்ம கிளைண்ட்டுக்கெலாம் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக சூஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற காம்பேக்ட் ஆகட்டும், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஆகட்டும், கன்சீலர் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஏதோ ஒன்று வாங்கி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லுக் நல்லாவே வராது. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் கவனமாக. இவங்களுக்கு வந்து சின்ன ஐஸ்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் ஐ ஷேடோ அப்ளை பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஐஸே ஃபுல்லாக க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா தெரியாது. இந்த மாதிரி குட்டியாக இருக்க ஐஸ் வந்து நம்ம எப்படி பாப்பப் பண்ணி காமிக்கிறோம், எப்படி கொஞ்சம் பெருசாக காமிக்கிறோம் அப்படின்றதும் நம்ம ஐ மேக்கப்பில் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து அந்த ட்ரிக்ஸை நான் சீக்கிரமாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே டைமில் எல்லாத்தையும் நம்மளால சொல்லிட முடியாது, உங்களுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து லேஷஸ் கர்ல் பண்ணுற கர்லர்லேருந்து நான் லேஷஸ் கர்ல் பண்ணிக்கிறேன். இப்போது லேஷஸ் கர்ல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஒரு 10 செகண்ட் வச்சுருந்தா போதும். அது வந்து கொஞ்சம் அப்படியே லிஃப்ட் பண்ணிவிடும், அவ்வளோதான். கர்ல்னால் கர்ல் இல்லை, அது கொஞ்சம் லேஷஸ் வந்து லிஃப்ட் பண்ணிவிடும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் மேப்ளின்லேருந்து ஐலைனர் எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர் தான். ஸோ இந்த மாதிரி ஹூடட் ஐஸ், அதாவது சின்ன ஐஸ் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா விங் லைனர் மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெருசாக காமிக்கும். அந்த மாதிரி நம்ம வைக்கிற காஜல் கூட கொஞ்சம் கீழே வச்சுட்டு அதை லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கண்ணு வந்து பெருசாக காமிக்கும். இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக நம்ம கற்றுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா. நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஐ மேக்கப் பண்ணுறதுக்கோ சரி, ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கோ, ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கோ, ஹேர் டூ பண்ணுறதுக்கோ பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ் ஸ்கேனரில் வந்து காஜல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் அப்ளை பண்ணியிருந்தீங்களா, அதை அப்ளை பண்ணும்போது எவ்வளோ இருந்தது, இப்போ அது எவ்வளோ இருக்குது நீங்களே நோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து போக போக வந்து அந்த ஸ்கின்னில் வந்து அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக. இல்லை எனக்கு பேக்கிங் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் உடனே அதை தொடச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸஸ்க்காக வந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா எடுத்து அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரேண்டமான லேஷஸ் நைக்காவது பிக் பண்ணியிருந்தேன், ரேண்டமான லேஷஸ் எடுத்து நான் அவங்களுக்கு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ லேஷஸ் ஸ்டிக் பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம மேக்கப் பண்ணும்போது இதுதான் நம்மளுடைய ஃபைனலாக அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ அந்த லூஸ் பவுடர் வந்து நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், நம்ம போடும்போது அவ்வளோ இருக்குது, அதை ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இப்போ இல்லை. ஸோ வந்து இப்போ டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இருக்கிற லுக் தான் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக சொல்லிட்டு நம்ம எப்பவுமே டிசைட் பண்ணக்கூடாது சொன்னேன் இல்லையா. ஏன்னா வந்து நம்ம பண்ணும்போது இருக்கிற அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கும் அந்த ஒரு பிரைட்னஸ்க்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பொறுமை கஸ்டமருக்கும் முக்கியம், கிளைண்ட்டுக்கும் முக்கியம், மாடலுக்கும் முக்கியம், பண்ணுறவங்களும் முக்கியம், பண்ணிக்கிறவங்களுக்கும் முக்கியம் மேக்கப். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஷிம்மர் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இன்னர் கார்னரில் ஒரு கோல்டு ஷேடை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஹைலைட்டிங்காக. நெக்ஸ்ட் வந்து நான் மேப்ளின்லேருந்து ஒரு ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி கோரல் ஷேட். ஸோ அதை வந்து அவங்க சின்ன நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எதுவுமே ஐஷேடோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், எதுவுமே வந்து நம்ம எடுத்து ஒரு தடவை அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அது கரெக்டான ஒரு குவான்டிட்டி போய் ஃபேஸில் நிற்கும். இல்லைன்னா ரொம்ப அதிகமாகிடும், நம்ம க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். இப்போது நான் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன் இவங்களுக்கு. சப்போஸ் ப்ளஷ் அதிகமாகிடுச்சு, நீங்கள் அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்பஞ்ச் இருக்குது இல்லையா, நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பியூட்டி பிளெண்டர் எடுத்து நீங்கள் லைட்டாக மேலே டேப் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டான ஒரு இதுக்கு வந்துடும். சேம் ஸ்விஸ் பியூட்டிலேருந்தே நான் வந்து ஹைலைட்டர் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ப்ரௌன், ஒயிட், பிங்க், டார்க் பிங்க்ன்ற நிறைய ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு டார்க் பிங்க் மாதிரியான ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் பொறுத்த வரைக்குமே டார்க் ஸ்கின்னுக்கு, டஸ்கி ஸ்கின்னுக்கு, ஃபேர் ஸ்கின்னுக்கு, மீடியம் ஸ்கின்னுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும், ஸோ அதுலேயுமே நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஒரு ஷேட் நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா ஸ்கின் பார்க்க செம்மையாக ஃப்ளாப்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ
ஸோ ஒரு ப்ரஷ் வச்சு நான் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இது ஒரு ஈவனாக இருக்கணும்னு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரேண்டமான ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் தான். நான் யூஸ் பண்ணுற பாதி திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே தான் நான் பண்ணுற ஒரு திங்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஹெச்டி லுக் வரணும், லாங் லாஸ்டிங் வரணும் அப்படின்னா, நம்ம ஒரு பாபி ப்ரௌனோ, ஒரு வந்து பேக்கோ, இல்லை மேக்கோ, இல்லை க்ரைலானோ இதுலேருந்து தான் நம்ம பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கான சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டான மெத்தடில் நம்ம எல்லாத்தையுமே இப்போ கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா லாங் லாஸ்டிங் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சது நம்ம எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் எங்களுக்கு ஹேர் டூ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஸ்டார்டிங்கில் உங்கள் ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்க அவங்க மேக்கப் ஸ்கின்னுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் விஷயம். நம்ம எவ்வளோ அஃபோர்டபுள் திங்ஸ் யூஸ் பண்ணாலுமே அதில் இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரிஞ்சிச்சின்னா நம்ம தாங்க அங்கே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் முக்கியம், நிறைய பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்கிறேன். பின்னாடி லைட்டாக பஃப் எடுத்துக்கிறேன். கஸ்டமைஸ்டாக தான் நம்ம வந்து ஒரு பஃப் எடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் வந்து பஃப் நல்லா ஹையாகவோ இல்லை ரொம்ப லோவாகவோ எடுத்துடக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி அவங்க ஸ்கின்னுக்கு அவங்களுடைய ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பஃப் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இவங்களுக்கு ஹேர் டூ நம்ம பண்ணுவோம். ஸோ வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணியாச்சு. கிளிப் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் ஹேரை வந்து நான் கேர்ள் பண்ணி விட்டுட்டேன். நான் ஃபைனலாக வந்து அவங்களுடைய வீடியோஸ் ஆஃப்டர் மேக்கப் வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஓவரால் லுக். இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஜுவல்லரி போட போகிறேன். ஸோ ஜுவல்லரி வந்து ரொம்ப வந்து ஓவராக ஹையாலாம் நான் எடுத்துகிட்டு வரல, ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இப்போவே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த மேக்கப் வந்து நம்மளா தண்ணி பட்டால் கூட போகாது. பட் ஸ்வெட் ஆனால் போகும். நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அது கூட பிரச்சனை கிடையாது. நீங்களாம் அழிக்கிற வரைக்கும் இந்த மேக்கப் போகாது. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம ஒரு லுக்குக்கு வந்தாச்சு. இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்கப் பற்றின டவுட்ஸ் அண்ட் உங்களுக்கு இன்னும் டஸ்கி ஸ்கின் மேக்கப் பண்ணணும் இல்லை வேறு எதாவது டவுட்ஸ் அப்படி இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.